சொல்லுமா. கண்மணி, போச்சுடி, எல்லாமே போச்சு. அந்த கல்பனா கிட்ட நம்ம வசமா மாட்ட போறோம். குடும்பத்தோட கோயிந்தாவ போறோம். மாட்டிக்க போறோமா? என்னம்மா சொல்ற? தெளிவா புரியுற மாதிரி சொல்லுமா. அந்த ராசாத்தி இப்ப நேரா கல்பனா வீட்டுக்கு தாண்டி வந்துகிட்டு இருக்கறா. என்னம்மா சொல்ற? ராசாத்தியே இங்க வரணும்? அந்த ராசாத்தி மாவன் சிவா இருக்கான்ல, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில கொண்டு வந்தது கல்பனாதான். அதான் கல்பனாக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு ராசாத்தி அங்க வந்துகிட்டு இருக்கறா. ராசாத்தி மாதிரியே அவ பொண்ணு ஸ்வேதா அச்சசலா இருக்கறாள்ல. ராசாத்தி உன் வீட்டுக்கு வந்தா ராசாத்திய ஸ்வேதா பாக்க வேணாம். கல்பனா வீட்டுல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் ராசாத்திய பார்த்தா போதும், அவ்வளவுதான். பார்த்த உடனே தெரிஞ்சிரும் ஸ்வேதா அம்மா தான் ராசாத்தின்னு. அதோட உன் கனவு ஆசை எல்லாமே முடிஞ்சிரும். இதெல்லாம் விளக்கமா சொல்லு. உன வேலையை மட்டும் கோட்டை விட்டுரு. நீ சோத்த தின்னுட்டு சும்மா தானே இருக்க. ராசாத்தி கல்பனாமா வீட்டுக்கு வரது தெரிஞ்சதுமே ஏதாவது பண்ணி வர விடாம தடுத்திருக்க வேண்டியதானே. அடி போடி, நீ வேற. என் நிலைமை எனக்கு தாண்டி தெரியும். ராசாத்தியை தடுக்க முயற்சி பண்ணாமலா இருப்பேன். நான் முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போதே செண்பகம் கங்கு மேல தண்ணிய ஊத்துற மாதிரி என் முயற்சி எல்லாத்தையும் புஸ்ஸுன்னு ஆக்கிட்டா. அப்புறம் எங்க? இப்ப கூட யாருக்கும் தெரியாம ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு தாண்டி பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாத்துக்க இந்த வீட்ல என் நிலைமை என்னன்னு. சரி சரி, உன் புராணத்தை கேட்கலாம் எனக்கு நேரம் இல்ல. போனை வை, ராசாத்திய நான் பாத்துக்கிறேன். அத்த அத்த, இத பத்தியா? நான் தான் வின் பண்ண போறேன். அத்த அத்த, இங்க முதலுக்கே மோசம் போக போகுது. நீங்க 2 பேரும் இப்படி செஸ் விளையாடிட்டு இருக்கீங்க. என்னம்மா சொல்ற? ஐயோ, ராசாத்தி இந்த வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளாம். என்ன கண்மணி சொல்ற? ராசாத்தி எதுக்கு இங்க வரணும்? அத பத்தி அப்புறமா உங்களுக்கு விளக்கமா சொல்றேன் அத்த. ராசாத்தியை இப்ப எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு யோசிங்க. ராசாத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டா நமக்கெல்லாம் பெரிய பிரச்சனை. ஐயோ, வந்துட்டா என்ன? ராசாத்திய சம்மந்தி விட்ட ஆளுங்க யார் பார்த்தாலும் நமக்கு பெரிய பிரச்சனை தான். ஆட்டோ சவுண்ட் மாதிரி கேக்குது. ராசாத்தி அம்மா வந்துட்டாங்க போல இருக்கு. ஐயோ ஐயோ, பூமிகா, உன்னதான் ராசாத்திக்கு அடையாளம் தெரியாது. நீ சீக்கிரமா நம்ம வீட்டு வாசலுக்கு போய் யாரும் பாக்கறதுக்கு முன்னாடி ராசாத்திய தடுத்து திருப்பி அனுப்பிடு. எப்படியும் அவ உள்ள வரக்கூடாது. சீக்கிரம் போ. சரி, நான் பாத்துட்டு வரேன். கண்மணி, வா நம்மளும் போலாம். வாங்க. என்ன? திருட போலீஸ் விளையாடலாமா? அட, நீங்க வேற போங்க. நேரம் காலம் புரியாம. திருடி திருடி
இருங்க. அப்பா, யார் நீங்க? இந்த பொண்ண நாம அன்னைக்கு அந்த வீட்ல பார்த்தோமே, ஆனா இன்னைக்கு இந்த வீட்ல இருக்கா. என்னாச்சு? சரிங்க ஜோசியரே, நான் ஸ்வேதா கிட்ட பேசிட்டு அவங்க அம்மா அப்பாவை நாங்க தேடலாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு நான் உங்ககிட்ட தகவல் சொல்றேன். சரி, நான் அப்ப கிளம்புறேன். ஆ, வரேம்மா. நான் வரேன். ஒருவேளை இவதான் மேடிய கட்டிக்க போற பொண்ணா இருப்பாளோ? நீங்க கல்பனா ஆண்டியா தானே பார்க்க வந்திருக்கீங்க? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆ, அதுவா, எங்க வீட்டுக்கு வரவங்க எல்லாம் கல்பனா ஆண்டியா தான் பார்க்க வருவாங்க. எங்க ஆண்டி இப்போ வீட்ல இல்ல. நீங்க போயிட்டு அப்புறமா வரீங்களா? ஐயோ, இந்த பூமிக்கு ராசாத்தி கிட்ட இன்னும் என்ன பேசிட்டு இருக்கா? சீக்கிரம் ராசாத்தி அனுப்பி வைக்க வேண்டியது தானே? ஐயோ, மாட்டு போறோம். சரி, எப்போ வருவாங்க? அவங்க வரத்துக்கு ராத்திரி ஆயிடும். ராத்திரி ஆயிடுமா? பயமா இருக்கு. சரி, நான் போயிட்டு வரேன். அப்பாடி, அப்பாடா. நல்ல வேளை ராசாத்தி போறா. ராசாத்தி இந்த வீட்டை தாண்டுற வரைக்கும் நமக்கு டென்ஷன் தான். இந்த பொண்ணு கல்பனா அம்மாவை ஆண்டின்னு கூப்பிடுது. அப்போ மாதவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இவதானா? ஐயோ, 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 இவங்க பொண்ண பாத்துருவாங்களே. ஐயோ, என்ன பண்றது? என்னத்த? சரிங்க ஜோசியரே, ஆ. நான் ஸ்வேதா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு தகவலை சொல்றேன். நல்லதும்மா. ம். ஐயோ, அப்பா, ஐயோ, அப்பா. மாதாஜி. பூமிகா, ஆண்டி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல ஆண்டி, சும்மாதான். சரி, ஸ்வேதா எங்க இருக்கா? அவ உள்ளதா இருக்கா ஆண்டி. ம், சரி. ஐயோ, என்னத்த இது? வாளு போய் கத்தி வரும்னு சொல்வாங்க, அந்த மாதிரி ஆயி போயிடுச்சு நம்ம நிலைமை. ஒண்ணு போனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. ஸ்வேதா, ஸ்வேதா. ஐயோ, அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு அத்தை. ஆமா. ஸ்வேதா கிட்ட ராசாத்தி உயிரோட இருக்கான்னு கல்பனாமா சொல்ல போறாங்க. அவங்க சொல்லிடக்கூடாது. வாங்க அத்தை, உள்ள போலாம். வா, வாங்க. சீக்கிரம் வா. ஸ்வேதா. அத்தை, ஸ்வேதா, இவ்ளோ நாள் நீ அனாதைன்னு நினைச்சிட்டு இருந்தல்ல, ஆனா உன்னோட அப்பா அம்மா உயிரோட இருக்காங்க. போச்சு, ஸ்வேதாக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நாடி ஜோசியர் உன் ஏடு பார்த்து ஜோசியர் கிட்ட சொல்லிருக்காரு. தேடுனா உன் அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிடலாமா? தேடட்டுமான்னு என்கிட்ட கேட்டாரு. நான் உன்கிட்ட கேட்டு சொல்றதா சொல்லியிருக்கேன். சொல்லுமா, தேட சொல்லலாமா? ஐயோ, ஐயோ, தயங்காம சொல்லு.
உன் அப்பா அம்மாவை தேட சொல்லலாமா? அத்த, ஸ்வேதா ராசாத்திய தேட சொல்லி கல்பனா கிட்ட சொல்ல போறா. அவங்க வலை வீசி தேடி ராசாத்திய கண்டுபிடிச்சு ஸ்வேதா கூட சேர்த்து வைக்க போறாங்க. ஸ்வேதா குழந்தையா இருக்கும்போது கடத்தினதுக்காக நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போக போறோம். சும்மா இருடி, நீ வேற. ஐயோ, சொல்லுமா. இல்ல அத்தை, என்ன பொறுத்த வரைக்கும் கண்மணி அம்மா தான் என் அம்மா. அப்பா அப்பா, ஐயோ. மரகத பாட்டி தான் என் பாட்டி. என் கூட பிறந்தவ பூமிகா அம்மா, என் தாத்தா நேசமணி. இவங்க தான் என் குடும்பம். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன், எப்போதும் நினைப்பேன். எனக்கு இவங்க போதும். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. பரவாயில்ல, சம்மந்தி அம்மா என் மருமகளை தங்கமா வளர்த்திருக்காங்க. ஆமா ஆமா. ஆ. என்ன இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு? மேடி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்வேதா, நம்ம 2 பேரும் திருடம் போலீஸ் விளையாடலாம், வரியா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம், இருட்டிடுச்சு. பேசாம வீட்டுக்குள்ள போங்க. முடியாது. நான் காலைல இருந்து இந்த வீட்ல இருக்கிற எல்லா கிட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாருமே என் கூட திருட போலீஸ் விளையாட வர மாட்டேங்கிறாங்க. நீயாவது என் கூட வா விளையாட. ஐயோ மேடி, மேடி அழாதீங்க மேடி, சொன்னா கேளுங்க. மேடி, சொன்னா கேளுங்க. விளையாட வந்தாதான் நான் அழுகிய நிறுத்துவேன். மேடி, சொன்னா கேளுங்க. விளையாடவா விளையாடவா விளையாடவா. சரி சரி, அழாதீங்க, நான் வரேன். விளையாட வரியா? ம், சரி, யாரு திருட, யார் போலீஸ்? நீங்களே சொல்லுங்க. நானா? ஆ, சரி, நான் திருட, நீ போலீஸ், சரியா? ம், சரி. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீ 10 வரைக்கும் கண்ணை மூடிட்டு எண்ணிட்டு என்ன வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? ம், சரி. கண்ணை திறக்க கூடாது. ம், ம், கண்ணை மூடு. ம். 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்வேதாவால என்ன கண்டு பிடிக்க முடியாது. 10. எங்க போனாரு மேடி? எங்க ஒளிஞ்சிருப்பாருன்னு தெரியலையே.
எங்க போயிருப்பாரு? ஐயோ, ஸ்வேதாவால என்ன கண்டுபிடிக்க முடியல. மேடி, மேடி, எங்க இருக்கீங்க? மேடி, மேடி, எங்க இருக்கீங்க நீங்க? போலீஸால திருடனை கண்டுபிடிக்க முடியல, வாங்க. ஸ்வேதா தோத்துடுச்சு, நான் ஜெயிச்சிட்டேன். மேடி வாங்க மேடி. மேடி எங்க இருக்கீங்க? வாங்க. மேடி எங்க இருக்கீங்க? வாங்க மேடி. மேடி, 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 எங்க இருக்கீங்க மேடி? மேடி, மேடி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? கட்டி பிடிக்கிறதுக்கு நான் ஒண்ணு உங்க பொண்டாட்டி இல்ல. நான் நெருப்பு, தொட்டா எரிச்சிருவேன். ஏன் ஸ்வேதாவே என்ன அடிச்சதுக்கு அப்புறம் நான் இனிமே எதுக்கு உயிரோட இருக்கணும்? இழுக்க இழுக்க அனுமார் வாள் மாதிரி அடுக்கடுக்கா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அத்தை. இதுக்கு மேலயும் நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம மாட்டிப்போமான்னு எனக்கு தோணுது. இங்க இருந்து மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுறதுக்கு பதிலா பேசாம யார்கிட்டயும் சொல்லாம ஓடிடலாம் அத்தை. கண்மணி, நாம துணிஞ்சு வெள்ளம் போற ஆத்த பாதி கடந்துட்டோம். இனிமே பின்வாங்க முடியாது. மீறி பின்வாங்கணும்னு திரும்பினா ஆத்து வெள்ளம் நம்மள கொண்டு போயிடும். சரியோ தப்போ நம்மள சுத்தி நடக்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு சாதகமா பயன்படுத்தி முன்னேறி போய் எப்படியாவது மாதவன் ஸ்வேதா கல்யாணத்தை முடிக்கணும். அப்பதான் பூமிக்கு ஆசைப்பட்ட பணக்கார வாழ்க்கைய அவளுக்கு நம்மளால அமைச்சு கொடுக்க முடியும். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம பேசாம தூங்க பாத்துக்கலாம். என்னங்க, கண்மணி குடும்பம் வந்தது பெரிய டார்ச்சரா இருக்குங்க. ஏதாவது பண்ணி சீக்கிரம் அவங்களை வீட்டுக்கு அனுப்பணுங்க. என்ன பண்ண சொல்ற? எல்லாம் அம்மா கொடுக்குற இடம்தான். எனக்கு இதுக்கு அப்புறம் வாழ்க்கையே வேணாம், பிடிக்கல. நான் செத்து போறேன், செத்து போறேன். ஸ்வேதா அடிச்சா அல்ல, செத்து போறேன்.
எனக்கு யாருமே வேணாம் வேணாம். மேடி ஐயோ டேய் மேடி டேய் என்னடா பண்ற? டேய் கீழே இறங்குடா. என்னங்க என்னங்க டேய் மேடி சொன்னா கேளுடா, கீழே இறங்குடா. டேய் கௌதம். என்ன அம்மா கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது? யாராவது வாங்கல. ஐயோ மேடி. என்னத்த ஒரே சத்தம்? தெரியலையே. சரி வா வா போலாம். பாப்போம். டேய் கீழே இறங்குடா. இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்? கீழே இறங்குடா. எனக்கு வாழவே பிடிக்கல. மேடி நான் செத்து போறேன்.